உயிர் வேளாண்மை யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி நம்ம பதிவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எளிமையாக தயாரிக்கக்கூடிய இயற்கை உரம், நல்ல ஒரு பவர்ஃபுல்லான இயற்கை உரம், மிகச்சிறந்த வளர்ச்சி ஊக்கி, எளிமையாக தயார் பண்ணிக்கலாம். இயற்கை வேளாண்மைக்கு மிகவும் ரொம்ப உதவியாக இருக்கக்கூடிய ஒரு இயற்கை உரம். நான் வந்து பார்த்திங்கன்னா ரெகுலராக பயன்படுத்தக்கூடிய இயற்கை உரம். ஜீவாமிர்தத்துக்கு ஒரு துணையாகவும் இதை கொடுக்கலாம், ஆல்டர்னேட்டாகவும் இதை நீங்கள் வந்து மாற்று இயற்கை உரமாகவும் இதை நீங்கள் வந்து பயன்படுத்திக்கலாம். இன்ஸ்டண்ட்டாக பலன் கொடுக்கக்கூடியது, 3லேருந்து 7 நாட்களுக்குள்ளே பலன் கொடுக்கக்கூடிய ஒரு இயற்கை உரம். அற்புதமாக வேலை செய்யும். வாங்க அது என்ன உரம்னு தெரிஞ்சுக்கலாம். நம்ம வந்து அதை பற்றி இப்போ தொடர்ந்து பார்க்கலாம். அது வந்து பார்த்திங்கன்னா புண்ணாக்கு கரைசல் தாங்க, சரிங்களா? புண்ணாக்கு கரைசல் வந்து நான் தொடர்ந்து பயன்படுத்திகிட்ருக்கேன். புண்ணாக்கு கரைசல் அதனுடைய முழு தகவலையும் நான் இதில் உங்களுக்கு தரேன். இந்த முழு தகவலை நீங்கள் கேட்கும்போது தான் புண்ணாக்கு கரைசலுடைய பயன்பாடு என்னன்றது உங்களுக்கு தெரியும். புண்ணாக்கு கரைசல் நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க, எப்படி செய்யலாம் என்னன்றதெல்லாம் சொல்லியிருப்பாங்க. ஆனால் இந்த முழு தகவல், அனுபவ ரீதியான முழு தகவல் கொடுத்துருக்காங்களான்னு தெரியல. அதெல்லாம் இந்த பதிவு முழுசாக கேட்டுட்டு இதை நீங்கள் எப்படி பயன்படுத்தலாம்னு சொல்லுங்கள். உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் எனக்கு கமெண்ட்டில் பண்ணுங்கள், சரிங்களா? வாங்க பதிவுக்குள்ளே போகலாம், சரிங்களா? அப்போ புண்ணாக்கு கரைசல் செய்முறை எப்படி பண்ணணும்னு பார்த்தப்போம். புண்ணாக்கு கரைசல் செய்கிறதுக்கு உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து அளவு, வீட்டு தோட்டம் மாடி தோட்டத்தில் பண்ணுறவங்க இந்த அளவு வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி மாற்றி அதோடைய ரேஷியோவுக்கு பண்ணிக்கோங்க, சரிங்களா? 200 லிட்டர் பேரலுக்கு 20 கிலோ புண்ணாக்கு, சரிங்களா? 20 கிலோ புண்ணாக்கு, 2 கிலோ நாட்டு வெல்லம், இதுதான் அளவு. மீதி அந்த பேரல் முழுக்க தண்ணி, சரிங்களா? இதில் நான் பயன்படுத்துகிற முறை வந்து பார்த்திங்கன்னா கலப்பு உரங்கள், கலப்பு புண்ணாக்குகள் பயன்படுத்திக்கிறேன். கலப்பு புண்ணாக்குன்னும் போது வேப்பம் புண்ணாக்கை தவிர்த்து, சரிங்களா? வேப்பம் புண்ணாக்கை தவிர்த்து மீதி எல்லா புண்ணாக்கும் நான் பயன்படுத்துகிறேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா முத்துக்கொட்டை புண்ணாக்கு, இலுப்பை புண்ணாக்கு, மலட்டை புண்ணாக்கு, எள்ளு புண்ணாக்கு, சரிங்களா? இது 4த்துலேயும் என்ன பண்ணுவேன், 5 கிலோ வாங்கி 20 கிலோ நான் அப்படியே பயன்படுத்திப்பேன். உங்களுக்கு ரிசல்ட் பெஸ்ட்டாக வரணும் அப்படின்னா மலட்டை புண்ணாக்கு பயன்படுத்துங்க. நல்ல பெஸ்ட்டு ரிசல்ட் கிடைக்கிறதுக்கு மலட்டை புண்ணாக்கு தான், சரிங்களா? 20 கிலோ புண்ணாக்கு, 2 கிலோ நாட்டு சர்க்கரை இந்த தண்ணியில் போட்டு நல்லா கலக்கி விடணும், சரிங்களா? நல்லா கலக்கி விட்டுட்டு அதை என்ன பண்ணுங்கள், ஒரு நிழலான இடத்துல இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. மேலே வந்து ஈக்கள் போய் உள்ளே உட்காராத அளவுக்கு ஒரு சாக்கு போட்டு மேலே கட்டிடுங்க, சரிங்களா? இது நீங்கள் செய்ய வேண்டிய தயாரிக்கிற முறை இதுதான். இதை நீங்கள் என்ன பண்ணணும், காலையில் சாயந்தரம் 2 வேளை நல்லா கிளறி விடணும். ஏன்னா புண்ணாக்கு வந்து கீழே போய் படிஞ்சிரும். நல்லா கிளறி விடணும். நீங்கள் கிளறுகிற பொருள் இருக்குது இல்லைங்களா, பைப்லேயோ குச்சியிலையோ கிளறினீங்கன்னா அதை வந்து கழுவி வைக்கணும். அதில் உட்காரக்கூடாது, சரிங்களா? ஒரு பைப் எடுத்து நல்லா கிளறுங்க. அதை என்ன பண்ணும், கழுவி வைங்க. அப்படி இல்லைன்னா அடுத்த தடவை நீங்கள் கிளறும்போது வேறு குச்சி எடுத்து கிளறுங்க. உள்ளே போச்சுன்னா முட்டை வச்சு உடனே புழு வச்சிரும், சரிங்களா? இந்த வாசனைக்கு, சரிங்களா? இது 4 நாள் இதை வந்து நீங்கள் நல்லா கிளறி விடணும், சரிங்களா? 4வது நாள் 4 நாள் கிளறி விட்டதுக்கு பிறகு இதை நீங்கள் என்ன பண்ணலாம், பயிர்களுக்கு வேர் வழியாக தான் இதை நீங்கள் வந்து முக்கியமாக கொடுக்கணும். நான் வேர் வழியாக கொடுத்து தான் ரிசல்ட்டு நல்லா எடுத்துருக்கேன். நீங்கள் இதை என்ன பண்ணுங்கள், 200 லிட்டர் வந்து 1 ஏக்கருக்கு போதுமான அளவு இது, சரிங்களா? இதை நீங்கள் வந்து வேர் வழியாக கொடுத்து பாசனம் பண்ணுங்கள். இந்த ரேஷியோவில் நீங்கள் தயாரித்து வச்சுக்கிட்டு மாடி தோட்டத்துக்கு நீங்கள் பண்ணுறீங்க, வீட்டு தோட்டத்துக்கு பண்ணுறீங்க அப்படின்னா தண்ணீரில் டைல்யூட் பண்ணிங்க, சரிங்களா? தண்ணீரில் டைல்யூட் பண்ணி அதை என்ன பண்ணுங்கள், நீங்கள் தண்ணீரோட கலந்து செடிகளுக்கு கொடுக்கலாம், சரிங்களா? இது எந்த நேரத்தில் கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு செடி வச்சுருக்கீங்க, நீங்கள் ஒரு பயிர் பண்ணியிருக்கீங்க, அதில் வந்து போதுமான வளர்ச்சி இல்லை, சரிங்களா? இது வந்து ஒரு சிறப்பான வளர்ச்சி ஊக்கி. புண்ணாக்கு கரைசல் வந்து பார்த்திங்கன்னா அற்புதமான வளர்ச்சி ஊக்கி. ஒரு பயிர் எதிர்பார்த்த வளர்ச்சி இல்லை, ஒரு மந்தமான நிலையில் இருக்குது, போதுமான வளர்ச்சி இல்லை அப்படின்னும் போது இந்த புண்ணாக்கு கரைசல் நீங்கள் கொடுத்தீங்கன்னா 3லேருந்து 7 நாட்களுக்குள்ளே நீங்கள் கண்கூட ரிசல்ட்டை வந்து பார்க்க முடியும். இந்த புண்ணாக்கு கரைசலை முழுக்க பார்த்திங்கன்னா புரோட்டீன் கண்டென்ட் அதிகமாக இருக்குது, சரிங்களா? புண்ணாக்குன்றதே புரோட்டீன் தான். இப்போ நீங்கள் நம்ம குழந்தைங்களுக்கெல்லாம் சொல்லுவோம், புரோட்டீன் இல்லாத குழந்தைங்க பார்த்திங்கன்னா நல்ல வளர்ச்சி இருக்காது. புதிய செல்கள் உற்பத்தி ஆகணும் அப்படின்னா, வளர்ச்சியில் புதிய செல் வரணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா புரோட்டீன் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த புரோட்டீன் சப்போர்ட்டை வந்து ஒரு பயிர்களுக்கு கொடுக்கக்கூடியது அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த புண்ணாக்கு கரைசல் 100% உங்களுக்கு ரிசல்ட்டை கொடுக்கும், சரிங்களா? இதை வந்து நீங்கள் நிச்சயமாக பயன்படுத்தி பாருங்கள், நல்ல பலன் கொடுக்கும், சரிங்களா? இதை தாண்டி
புண்ணாக்கு கரைசல் பயன்படுத்துறதுனால என்ன பலன் அப்படின்னு உங்களுக்கு நான் சொல்கிறேன். புண்ணாக்கு கரைசல் நீங்கள் தொடர்ந்து பயன்படுத்தும் போது இயற்கையில் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தொடர்ந்து நீங்கள் இதை பயன்படுத்தும் போது இதில் பார்த்தீங்கன்னா மண்புழுக்கள் வந்து உங்கள் நிலத்துக்கு அதிகமாக வர ஆரம்பிக்குது. இது வந்து நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம். தொடர்ந்து நீங்கள் இந்த புண்ணாக்கு கரைசல் பயன்படுத்தும் போது மண்புழுக்கள் உங்களோட நிலத்துக்கு அதிகப்படியாக வரும். என்ன காரணம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, நம்மளுடைய இந்த புண்ணாக்கு கரைசல் 4 நாட்கள் கழித்து நீங்கள் எடுக்கும்போது அது முழுக்க முழுக்க புளிச்சு போயிருக்கும். புளிச்சு போய் ஒரு சாராய வாடன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி ஒரு நொதித்தல் வாசனை, புளிச்சு போன வாசனை வரும். இந்த புளிச்சு போன வாசனை மண்ணில் நீங்கள் தெளிக்கும் போதே என்ன ஆகும், மண்புழுக்கள் வந்து அந்த வாசனைக்கு இழுக்க ஆரம்பிச்சிடும். சரிங்களா, மண்புழுக்கள் அதிகமாக வர ஆரம்பிச்சிடும். 2வது, இது முழுக்க முழுக்க புரோட்டீன் அதிகமாக இருக்கிறதுனால பாக்டீரியாக்கள் வந்து பார்த்திங்கன்னா இம்மிடியேட்டாக அந்த நுண்ணுயிர் பெருக்கம் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் மண்ணில் இதை நீங்கள் போட்ட உடனே நுண்ணுயிர்களை வந்து வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். சரிங்களா, அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா புண்ணாக்கு கரைசல் வந்து எஃபெக்டிவாக இருக்கும். சரிங்களா, அதே போல் மண்ணுடைய வளம் வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து இதை நீங்கள் பயன்படுத்தும் போது உங்களுக்கு மண் வளம் கூடிக்கிட்டே போகும். பயிர்களுடைய வளர்ச்சி நல்ல விதமாக இருக்கும். ரிசல்ட்டு சூப்பராக இருக்கும். நீங்கள் வந்து இதை நேரடியாக அனுபவத்தில் பார்க்கலாம். சரிங்களா, இப்போ இது எப்படி பயன்படுத்தலாம், எத்தனை நாளைக்கு ஒரு தடவை பயன்படுத்தலாம்? இப்போ நான் பயன்படுத்துகிறது உங்களுக்கு சொல்கிறேன். ரொம்ப பயிரினுடைய வளர்ச்சி கம்மியாக இருக்குன்னா வாரம் ஒரு தடவை கொடுங்க. அதிலே நீங்கள் ரிசல்ட் பார்க்கலாம். சரிங்களா, அப்படி இல்லைனா ஏற்கனவே சொன்ன மாதிரி 10 நாட்களுக்கு ஒரு தடவை இதை நீங்கள் கொடுக்கலாம். 10 நாட்களுக்கு கொடுக்கக்கூடிய அளவு வந்து பார்த்திங்கன்னா டோசேஜ் கரெக்டு. 1 ஏக்கருக்கு 200 லிட்டர் இது கொடுத்தா நீங்கள் போதும். 10 நாட்களுக்கு ஒரு முறை நீங்கள் இதை வந்து தண்ணீர் வழியாக, அது வேறு வழியாக நீங்கள் இதை ரிசல்ட் கொடுத்து பாருங்கள். சரிங்களா, இது உங்களுக்கு ரிசல்ட்டு நல்லா கொடுக்கும். இதை வந்து என்ன மாதிரி பயிர்களுக்கு பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கீரை, காய்கறி, பழமரங்கள், சரிங்களா, நெல் பயிர், பூக்கள், இது மாதிரிலாம் எல்லாத்துக்குமே நீங்கள் வந்து பயன்படுத்தலாம். இப்போ நான் வந்து என்னுடைய அனுபவத்தில் என்னோடய நிலத்தில் நடந்தது உங்களுக்கு வந்து பதிவாக இதில் சொல்கிறேன். இதை வச்சு நீங்கள் இதனுடைய பலன் என்னன்றதை நீங்கள் வந்து புரிஞ்சுக்க, இதோட ரிசல்ட் என்னென்னு புரிஞ்சுக்கோங்க. சரிங்களா, நான் வந்து ஜீரக சம்பா நெல் போட்டிருந்தேன். ஜீரக சம்பா நெல் இயற்கையாக பார்த்தீங்கன்னா சன்ன ரக நெல் இல்லைங்களா. இப்போ இந்த ஜீரக சம்பா நெல்லுக்கு நான் வந்து புண்ணாக்கு கரைசலை கொடுத்துட்ருக்கேன். கதிர் வந்த அதை அந்த பூக்கள் அந்த கதிர் வந்ததுக்கு பிறகு சரிங்களா, நெல் நல்லா வளமாக இருக்கணும்னு சொல்லிட்டு கதிர் உதயமாகி அறுவடை வரைக்கும் நம்ம கொடுப்போம் பார்த்தீங்களா, அந்த நேரத்தில் என்ன பண்ணுறேன், இந்த புண்ணாக்கு கரைசல் கொடுக்குறேன். கரெக்டாக 3 முறை புண்ணாக்கு கரைசல் ஜீரக சம்பா நெல் கொடுத்துட்டு நெல் அறுவடை பண்ணி பார்த்தா சன்ன ரக நெல் மோட்டா ரகமாகிடுச்சு. அப்போ இது எந்த அளவுக்கு சத்து கொடுத்துருக்குன்றது நீங்களே பாருங்கள். சன்ன ரக நெல் மோட்டாவாக இருக்குது. கொடுத்தது 10 நாட்களுக்கு ஒரு தடவை தான். பயிர்களுடைய வளர்ச்சிக்காக நல்லா இருக்கணும்னு சொல்லி கொடுத்தோம். 10 நாட்களுக்கு ஒரு தடவை கொடுக்கும்போது நெல்லே வந்து பார்த்திங்கன்னா மோட்டா ரகமாகிற அளவுக்கு இது வந்து பார்த்திங்கன்னா சத்து அந்த அளவுக்கு ப்ரொவைட் பண்ணுது. இப்போ இதுதான் நீங்கள் வந்து இதில் புரிஞ்சிக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம். சரிங்களா, புண்ணாக்கு கரைசல் வந்து பார்த்திங்கன்னா வளர்ச்சி ஊக்கியாக வந்து சிறப்பாக செயல்படும். ரொம்ப 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 எஃபெக்டிவாக இருக்கும். சரிங்களா, இப்போ இந்த புண்ணாக்கு கரைசலில் நீங்கள் வந்து பயன்படுத்தி பாருங்கள். புண்ணாக்கு கரைசலை பயன்படுத்தி இந்த முறையில் இந்த மாதிரி விதத்தில் நீங்கள் பயன்படுத்தி பார்த்துட்டு உங்களுக்கு யாருக்கா சந்தேகம் இருக்குது, நீங்கள் என்ன மாதிரி புண்ணாக்கு கரைசலை வேறு ஏதாவது பயன்படுத்தி இருக்கீங்க அப்படின்னா எனக்கு தகவலாக நீங்கள் பதிவு பண்ணுங்கள். உங்களுக்கு இதில் வேறு ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் எனக்கு கமெண்ட்டில் நீங்கள் பதிவு பண்ணுங்கள். நான் உங்களுக்கு ஆலோசனை என்னென்ன அதில் தகவல்கள் உங்களுக்கு வேணுமோ உங்களுக்கு வந்து டீட்டெயிலாக நான் உங்களுக்கு கொடுக்குறேன். நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது வந்து ஒரு இயற்கை உரத்தில் புண்ணாக்கு கரைசல் கால்நடை இல்லாதவங்க பண்ண முடியும் அப்படின்னா பார்த்தீங்கன்னா, இந்த புண்ணாக்கு கரைசல் வந்து எளிமையாக தயார் பண்ணிக்கலாம். இப்போ ஜீவாமிர்த கரைசல் பண்ணணும், பஞ்சகவ்யெல்லாம் பண்ணணுன்னா உங்களுக்கு சாணம் இதெல்லாம் வேணும், கோமியெல்லாம் வேணும் இல்லைங்களா. இப்போ புண்ணாக்கு கரைசலுக்கு எதுவுமே தேவையில்லை. நீங்கள் புண்ணாக்கு மட்டும் வாங்கி இதை வந்து நீங்கள் தொடர்ந்து பயன்படுத்தினா நல்ல ரிசல்ட்டு கொடுக்கும். சரிங்களா, இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா ஜீவாமிர்த கரைசல், பஞ்சகவ்யா இதுங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு ஆல்டர்னேட் மாதிரி செயல்படும். மண்ணையும் பார்த்திங்கன்னா நல்லா வளப்படுத்தும், நல்ல ரிசல்ட்டு கொடுக்கும். சரிங்களா, நம்ம சேனல் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மற்றவங்களுக்கு இதை நீங்கள் ஃபார்வர்ட் பண்ணுங்கள். என்ன உங்களுக்கு தகவல் வேணுமோ அதை நீங்கள் கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். உங்களுக்கு நான் முழு தகவலையும் கொடுக்குறேன். நன்றி.